ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேவோட எபிசோட் 26 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நிறைய பேர் நடுவில் இருக்க எபிசோட்லாம் காணும்னு சொன்னீங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. அது எல்லாமே ஃபில்லர் எபிசோடு. ஃபில்லர் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா பாக்குறவங்களும் பார்க்காம போயிடுவாங்க. நடுவில் சண்டை போயின்னு இருக்கும். அதாவது உங்களுக்கே தெரியும், ரீசெண்டா கூட அந்த ஹோலி நைட்டுக்கும் மோகாவோட டீமுக்கும் சண்டை ஏற்படுற மாதிரி போயிருக்கும்ல. சண்டை ஏற்பட்டிருக்காது. அந்த எபிசோட நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க இந்த மாதிரி சண்டை ஏற்படும். நான் இதுவே ஃபில்லர் போட்டிருந்தா ஒரு 7-8 எபிசோடு போட்டக்கு அப்புறம் தான் அதுவே வந்திருக்கும். ஃபில்லர் அதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபில்லருக்கும் இந்த ஸ்டோரிக்கும் ஒண்ணுமே சம்பந்தமே இருக்காது. திடீர்னு சண்டை போகிற மாதிரி இருக்கு. ஆனா 7 எபிசோடு சண்டையே போகல. இதனால ஆடியன்ஸ் ரொம்ப போர் ஆகி நிறைய பேர் இந்த அனிமேவை டிராப் பண்றாங்க. ஸோ அதுக்காக வேண்டிதான் நான் ஃபில்லரை போடவே இல்லை. இதை ஒண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ட்வின் ஸ்டார் அப்படின்னு ஒரு அனிமே போட்டிருப்பேன். அதுல 1-2 ஃபில்லர் எபிசோட் தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே போட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த அனிமேவே கொஞ்சம் டவுன் ஆச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு அந்த அனிமே போட்டனே தெரியாம இருக்கலாம். சரி, ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேலேயே நம்ம டைம் மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறையவே பேசிட்டேன். சரி வாங்க நம்ம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அங்க வந்து மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்களா, அங்க இருக்கிற பசங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். எல்லாருமே கூச்சல் போட்டு கத்த ஆரம்பிப்பாங்களா. உடனே ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். ஹேய் ஓகா, நான் வந்து எதிர்பார்க்கல அதுக்குள்ள உங்களோட பகையை நீங்க முடிச்சுப்பீங்கன்னு. இல்ல, உங்களோட பகை வந்து இன்னமும் முடியல. இதை பார்த்தோன்னே ஃபுரோச்சி அங்க ரொம்ப ஷாக் ஆகுறான். அட கிரியா, நீ வந்து எங்க என்ன பண்ற? அப்பனா என்ன சொல்ற? அதாவது இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவனுக்கும் இடையில ஏதாச்சும் ஆச்சா என்ன? இருமாவும் பேசலான்னு போறானா, ஆனா மண்டையிலே தட்டி உட்கார வச்சிடறான். ஏய், நீ கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். ஏன்னா மேல இருக்க அந்த ஜிம் ஆளுங்க உங்க எல்லாருமே எங்களோட ஹாஸ்டேஜ். பின்னாடியே மிக்கியும் கேக்குறான். ஏய், உனக்கு வந்து என்ன வேணும்? உடனே இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஓகாவும் அங்க கத்துறான். ஏய், உன்னோட வேலை வந்து என் கூட தானே, நீ எதுக்கு வந்திருக்க? சீக்கிரமா சொல்லு. உனக்கே தெரியும் நான் வந்து உன்னோட லைஃபை அப்படியே மொத்தமா ஒரு தெரியாம அழிக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். ஏன்னா நீ வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி காயத்தை குத்துருக்க. நான் இப்படி பேசும்போது அந்த குழந்தைய அப்படியே எப்படியும் ஆட்டுறானா. அதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். நீ வந்து கேட்டுன்னு தானே இருக்க. அதெல்லாம் கண்டுக்காம ஓகா அந்த குழந்தையோட காலை வச்சு அடிச்சிடான். ஹேய், நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈவலான ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ள வந்து கெடுக்காதரா. நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணினே இருக்க. இந்த சைடு அங்க ஒரு கேங்க கட்டுறாங்க. இந்த கேங் வந்து அந்த கிரியா அவனோட கேங் தான். ஹேய், நீ வந்து என்ன பண்ண இருக்க? கிரியா வந்து வெயிட் பண்றான். நம்ம சீக்கிரமா உள்ள போகணும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க கிரியாவும் கேக்குறான். ஹேய், என்னப்பா நீ வந்து இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு போல. இதுக்கு மேல உன்னோட உழைப்பு அது எல்லாமே நாசமா போக போகுது. இப்போ நான் இங்க வந்துட்டேன்ல, சோ உன்னையும் இந்த ஸ்கூலை விட்டு தூக்க தான் போறாங்க. பத்தி அங்க டீச்சர் கிட்ட கேட்பானா, நீ வந்து பண்றது எதுவும் சரியில்லை. மத்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து சண்டையை உருவாக்குற. இதே மாதிரி பெரிய பிரச்சனை போயினே இருந்தா இதை பத்தி எல்லாம் நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்படியா, நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். நான் வீட்டுக்கு போகட்டா அப்போ அப்படி சொல்லுன்னு பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பயங்கரமா அப்படியே ஓகாவை தாக்குறானா. ஓகா அங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா அவன் ஏதாச்சும் பண்ண பார்த்தா அவ்வளவுதான் அவனை ஸ்கூல்ல விட்டு தூக்கிடுவாங்களே. அதனால 1-2 அடி வாங்குறானா. அங்க குமிழ்டா அப்படியே வெளில வர பாக்குறா. வெயிட் பண்ணு, நீ வந்து போக கூடாது. நான் கஷ்டப்பட்டு ஓகாவால நம்ம ஜெயிச்சிருக்கோம். எல்லாம் உழைப்பும் வேஸ்டா போகணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? இந்த சைடு அங்க பிஎல்செபப்க்கும் ரொம்ப கடுப்பா இருக்கா. உடனே அவன் சொல்றான், பிஎல்செபப் நீ வந்து கவலைப்படாத. இவன் அடிக்கிறது எல்லாமே ஒரு கொசு கடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத. அது கேட்டோடனே உடனே அவன் பேட்டை கேட்கறான். அந்த பேட்டை வாங்கிட்டு அடிக்கலான்னு வருவானா. ஏய், என்ன மறந்துட்டியா என்ன? நானும் உனக்கு ரிவெஞ்ச கொடுக்கணும். நீ பண்ண விஷயத்த நான் இன்னமும் மறக்கல. அட இப்பதான்ப்பா எனக்கு ஞாபகம். நீ தானே அந்த பையன். என்னோட மூஞ்சில அந்த கூட போட்டதே நான் தான். பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்க்கல உன்ன மாதிரி ஒரு சின்ன மீனும் இங்க மாட்டோன்னு. நான் ஏதோ ஒண்ணு அன்னைக்கு அந்த விஷயத்த நான் இன்னமும் மறக்கல. அதுக்கப்புறம் நான் நாராக்கு போனேன். கேட்டோடனே அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். நான் அங்கதான் இவனும் போயிருப்பான். அதனால நான் வந்து ரிவெஞ்ச கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப தயாரா இருந்தேன். இப்போ நான் அவனை தேடியும் நான் இங்க வந்துட்டேன். இப்பதாங்க மிக்கிக்கு எல்லா விஷயமும் புரியுது. இது எல்லாமே பண்ணது ஓகா தான். ஓகா எல்லாமே பண்ணது இவனுக்காக தான். இப்படி யோசிக்கும் போதே அவன் பயங்கரமா தாக்குறான். அங்க பின்னாடியே கிரியாவோட ஆளுங்க வந்திருக்காங்க. இவங்களையும் இவங்க வைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எதிர்பார்க்கல. அதாவது வேற ஸ்கூலுக்கு வந்து இங்க இருக்க ஃபெஸ்டிவல்ல கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா ஏதோ ஒண்ணு கடமையே எங்களை கூப்பிடும் போது நாங்க எதுவுமே பண்ண முடியாது. அங்க அப்படியே மிக்கிய தாக்க ஆரம்பிக்கிறாங்களா. மிக்கிக்கு இப்பதான் புரியுது. நான் மிக்கிய வந்து இது வரைக்கும் நம்ம ஓகாவை பயங்கரமா வெறுத்திருப்பான். ஆனா ஓகா பண்ணது எல்லாமே மிக்கிக்காக தான். ஏன்னா இப்போ இல்லைன்னா கூட எப்பயாச்சும் இவங்க கண்டிப்பா வருவாங்கல்ல. அப்படி நடக்க கூடாது. அதுக்காக தான் தெரியாத மாதிரி அவன் ஆக்ட் பண்ணிருக்கான். திரும்ப அந்த பசங்க அடிக்கலான்னு வருவாங்களா. அங்க ஓகா அவங்க எல்லாரையுமே பயங்கரமா தாக்குறான். நம்பிக்கை நீ வந்து தயாரா இருக்கியா? அட அவருக்கு என்னோட பேரும் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சைடு அங்க இருமாவும் சொல்றான், ஏன் வந்து இதுக்காக தான் என் கிட்ட வந்தான். நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், அதுவும் ஒருத்தனுக்காக அப்படின்னு சொல்லி தான் வந்தான். இந்த சைடு அங்க குமிழ்டாவும் உள்ள போகலான்னு பாக்குறான். இருந்தாலும் போக முடியல. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஃபுரோச்சிய சொல்றான், நீ வந்து போக கூடாது. ஏன்னா நிறைய பேர் அங்க மாட்டின்னு இருக்காங்க.
நீ போய் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணா அவ்வளவுதான், கண்டிப்பா அவங்கள ஏதாச்சும் அவங்க பண்றாங்க. சோ தப்பான முடிவு. சோ அதனால தப்பாவும் ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு. சைடு அவங்க 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அட கண்ணாடி போச்சு. அவங்க 4 பேரும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இவங்க 4 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங். இவங்களுக்குன்னு சில பல பட்ட பேரும் இருக்கு. உடனே ஓகாவும் கலாய்க்கிறான். எப்படி அவங்க மண்டை ஒரே மாதிரி சிங்க் ஆகுது அந்த மாதிரியா? ஹேய், நீ எங்களோட மண்டையை இப்படி கலாய்க்க கூடாது. இது ஒரு விதமான ஃபேஷன்ரா, அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி ஏதோ ஒண்ணு, இப்போ நீங்க 2 பேரும் சண்டைக்குள்ள வந்துட்டீங்க. உங்களோட சண்டையால நீங்க இந்த ஸ்கூல்ல விட்டு வெளில போக போறீங்க. உங்களை தூக்க போறாங்க. நான் ஓகா அதை பத்தி எல்லாம் கவலையே படல. ஹே மிக்கி, முன்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க பத்தியா? அந்த தடியா இருக்கவன நான் பாத்துக்கிறேன். லைட் வெயிட்டா இருக்கவங்க எல்லாரையுமே நீ பாத்துக்கோ. சரி, நான் அதே மாதிரி பண்றேன். அந்த மொட்டையும் சொல்றான். ஹேய், நீ எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். எங்களோட ஸ்ட்ரென்த் போன அட்டாக்கை விடவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நீங்க என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அந்த தடியா இருக்கிற அந்த பர்சன் பயங்கரமா தாக்குறான். ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறான். அங்க ஓடி தாக்க பாக்குறானா? ஓகா அப்படியே தடுக்கிறான். என்ன அவ்வளவுதானே? உன்னால இதை வச்செல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகா ஒரே ஒரு பரிங் பஞ்ச் தான் அடிக்கிறான். அதுக்கே ஆளு எங்கேயோ போறான். அதே மாதிரிதான் மிக்கியும் அங்க பயங்கரமா தாக்குறான். அதனால அந்த ஸ்டிக்கே உடஞ்சு போகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க 2 பேரையும் அவங்க பறக்க விட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குறேன் அங்க கிரியா. அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். பரவாயில்லையே, உன்னோட மூவ் இதுதானா? ரொம்ப நல்லா இருக்காது. ஆமா ஆமா, இதுதான் என்னோட சூப்பர் பரிங் பஞ்ச். அடே யோகா, அதுல நீ வெறுமா சூப்பர் ஒண்டி தான் ஆட் பண்ண, அதுக்கு போய் நீ இது புது மூவ்னு சொல்ற. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல. அதாவது அவங்க எல்லாரையுமே நீங்க தோக்கடிப்பீங்கன்னு. ஆனா இன்னமும் என்னோட ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க. அதனால என்னெல்லாம் உங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. சைட்ல பாப்பானா அங்க நிக்க வச்சு அவங்க ஆளுங்க யாரையுமே காணோம். இது எல்லாத்தையும் பண்ணது ஹோலி சிக்ஸும் மத்த கேங்கும் தான். இன்ட்ரெஸ்டிங்கா சண்டை போடும்போது நைஸா அங்க போய் எல்லாரையுமே காப்பாத்திட்டாங்க. சோ இதனாலதான் அங்க யாரையுமே காணோம். இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நீ ஏதோ ஒண்ணு சொன்னல, அதாவது என்னை தேடி இவஞ்சியும் எனக்கு சில பல விஷயத்தையும் கொடுக்கணும்னு. சரி, நீ கொடுக்கலனா என்ன, நான் உனக்கு கொடுக்குறேன். அங்க அவனோட டீமன் லார்ட் பவர்ஸ் அவேக்கன் பண்றானா, அப்படியே அவன் யூஜியா மாதிரி ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதனால அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போறாங்க. ஏன்னா அந்த பஞ்ச் அவ்வளவு கொடூரமா இருக்கு. அந்த இடத்துல அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிது. அந்த இடமே நெருப்பால நிறைஞ்சு கிடக்குது. அங்க ஓகா சொல்றான், இப்ப நான் 3 எண்ணுவேன். அதுக்குள்ள எழுந்துக்கலன்னா அவ்வளவுதான், உன்னோட நிலைமையை நான் மோசமாக்கிடுவேன். 1 2 இல்ல நான் எழுந்துக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா, உங்க ஆளுங்க கூட மரியாதையா இங்க இருந்து ஓடி போற வழியை பாரு, இல்லன்னா அவ்வளவுதான். இவங்க 2 பேரை பாக்குறதுக்கு எதுக்கு டீமன் லாடியே பாக்குற மாதிரி இருக்கு. டீமன் கிங் இறங்கி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இதனால கிரியாவோட கேங் அங்க துண்டை காணும் துணியை காணும்னு பயங்கரமா ஓடுறாங்க. இந்த சைடு அங்க குமேலியாக்கும் புரியுது. எனக்கு அப்பயே தெரியும் இந்த குழந்தை இது சாதாரணமான குழந்தை எனக்கு தெரியல. அங்க மத்தவங்க யாருக்குமே புரியல. ஏன்னா அந்த ஃப்ளோரே நெருப்பால பத்திக்கு எரியுது. அதே மாதிரி அவன் அடிச்சக்கு அப்புறம் தான் அவனோட மூஞ்சில பெயிண்ட் எல்லாம் இருக்கும். எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்போது அந்த அந்த லீடர் மைக் எடுத்து சொல்றான், பரவாயில்லையே, எல்லாருமே இந்த ஷோவை என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு நேரமா நீங்க பாத்தீங்களே, அது ஒன்னும் சண்டே இல்ல, அதெல்லாம் நாங்க செட்டப் பண்ண ஆளுங்க தான். கடைசியா அந்த எஃபெக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நாங்க தான் பண்ணோம். ஆமால, அது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுல. ஆமா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ நீங்க எல்லாருமே நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க ஓகாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவனாலதான் இந்த ஈவெண்ட் இது இப்படி போயிருக்கு. இதெல்லாம் கேட்கிற மத்தவங்களால நம்பவே முடியல. அப்படின்னா நம்ம ஏமாந்து போயிட்டோமா? எவ்வளவு நேரம் பார்த்தது வேறமா ஒரு ஷோ தானா? அங்க போகும்போதே ஹீரோமாவும் சொல்றான், ஓகா, நான் உன்னை இன்னைக்கு எப்படியோ காப்பாத்திட்டேன். ஆனா உன்னோட டீமன் பவர்ஸை எப்பயுமே நீ அவ்வளவு சீக்கிரத்துல காட்டக்கூடாது. இது கேட்டு அங்க ஓகா ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த சைடு அந்த லேடிஸ் கேங்ல இருக்க அந்த பொண்ணு சொல்றான், நம்ம எப்படி அங்க தப்பிச்சிட்டோம்பா, இந்த வாட்டி நம்ம எக்ஸ்பெல் ஆகல. ஆமா, அது இருக்கட்டும், இங்க அவ்வை மேடம் அவங்க எங்க போனாங்க? அவங்கள ஓகாவோட இடத்துக்கு போய் அவங்களோட லவ் கன்ஃபஸ் பண்ண போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னது உண்மையாவா? அப்படி அவங்க பண்ண போயிருக்காங்க? என்னப்பா நீ வேற, நான் சும்மா சொன்னேன். இன்னமும் அந்த குழந்தை விஷயம் அது அவளுக்கும் எனக்கு புரியல. ஆனா அவன் குழந்தையோட ஸ்கூல்ல சுத்துறான். அதே மாதிரி அந்த ஒய்ஃப் இது டீமன் மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இது மிஸ்டரியா தான் இருக்குல்ல. எக்ஸைன்ல அங்க ஓகா எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றான். அந்த ஹோலி நைட்டோட கேப்டன் அந்த இருமா லாஸ்டா என்கிட்ட சொன்னா, டீமன் பவர்ஸ் நீ வெளிப்படுத்த கூடாதுன்னு. அப்பனா அவனும் ஒரு டீமனா? அதாவது உங்களுக்கு அவனை தெரியுமா? இத பத்தி எல்லாம் இவங்க பேசுறாங்களா? கீழேயே அவ்வையும் வரா. இங்க இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் அந்த இருமா யாருன்னு. நான் ஒரு டீமனா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஃபில்லர் எபிசோட்ஸ் போடலாமா வேணாவான்னு நீங்க தான் சொல்லணும். இந்த வீடியோவை நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா ஒரு போஸ்ட் நான் போட்டிருப்பேன். அது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் தான். போய் அதுல செக் அவுட் பண்ணுங்க. அதுல ஒரு 4K ஓட்ஸ் அதாவது போடலாம் அப்படின்னு வந்தா நான் கண்டிப்பா போடுறேன். அதாவது இந்த அனிமேவை முடிச்சுட்டு தான். இல்லனா வேணாம், அது சும்மா போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 15 எபிசோட நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன். அது எல்லாமே ஃபில்லர் தான். சோ சீக்கிரமா இந்த அனிமேவை முடிச்சுட்டு நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு புது அனிமேவை பார்க்கலாம். சோ உங்ககிட்ட தான் இருக்கு, நம்ம ஃபில்லரை பார்க்கணுமா இல்ல புது அனிமேவை பார்க்கணுமான்னு. சோ முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்டையும் செக் அவுட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.